பேராசிரியர்களுக்கு சம்பளம் தரது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகள மேம்படுத்தி தரது மாநில அரசு. ஆனா, வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அப்டின்ட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு காரசாரமான கேள்விகள எழுப்பியிருக்காரு. என்ன நடந்துச்சு? அப்டின்றத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாரு. எதற்காக போயிருந்தாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவள்ளுவருடைய சிலைய தொறந்து வைப்பதற்காகவும், ஒரு நூலகத்த தொறந்து வைப்பதற்காகவும் போயிருந்தாரு. அதெல்லாம் தொறந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பேசிட்டு இருந்தாரு. நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி பேசினாரு. அதுல அவர் பேசினதுல இன்னைக்கு விவாதத்துக்குள்ளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேந்தர் பதவி. பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பதவி யாருக்கு? அப்படின்றது தான் ஒரு முக்கியமான டாபிக்கா பார்க்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாநில அரசு, தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய கல்வி திட்டத்த நாங்க நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நெறைய எல்லாருக்குமே கல்விய போய் கொண்டு போய் சேர்க்கிறோம். நாங்க பல திட்டங்கள புது புது திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி, கல்வி திறன அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பல திட்டங்கள நாங்க இதுல கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி திட்டம், ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், அப்புறம் உங்களை தேடி உயர்கல்வி திட்டம். இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள நாங்க கொண்டு இந்தியாவிலேயே தமிழகத்த நாங்க ஒரு ஒரு படி மேல கொண்டு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நடுநிலைப் பள்ளியா இருக்கட்டும், தொடக்கப் பள்ளியா இருக்கட்டும், உயர்நிலைப் பள்ளியா இருக்கட்டும், எல்லா எல்லா எந்த எந்த நிலை பள்ளியா இருந்தாலுமே, எல்லாத்துலயுமே தமிழக அரசினுடைய திட்டத்த கொண்டு போய் குடுத்து, நாங்க இன்னைக்கு கல்வி தரத்தில நம்ம தமிழகத்த மேல் நோக்கி நம்ம கொண்டு போய் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம, பல்கலைக்கழகங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் மாநில அரசு தான் தருது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளையுமே மாநில அரசு தான் பார்க்குது. இப்படி எல்லாத்தையுமே மாநில அரசு பண்ணும்போது, வேந்தர் பதவிய மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி குடுக்க முடியும்? அப்படின்றது அவர் கேள்வி. அவர் என்ன சொல்றார்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே அந்த வேந்தர் பதவியில இருப்பது தான் சிறந்ததா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி நாம கல்வித்துறை எப்படி தமிழகத்தினுடைய கல்வித்துறை எப்படி இங்க இருக்கக்கூடிய ஸ்கூலா இருக்கட்டும் சரி, மத்த விஷயங்களா இருக்கட்டும் சரி, எப்படி அவங்கலாம் பார்த்து பார்த்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வராங்களோ, அதே மாரி இவங்க வேந்தரா இருந்தா தான், அதாவது மொத்த மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல பல்கலைக்கழகங்கள் வந்தா தான், இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்க பார்த்து பார்த்து பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய வாதம். ஸோ முதலமைச்சர் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம், இது பல்வேறு அரசியல் வல்லுநர்களால விவாத பொருளா மாற்றப்பட்டு பேசப்பட்டு வருது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? முதலமைச்சர் பேசுனது சரியா? இல்லாட்டி இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அரசியல் இருக்கா? இல்லாட்டி இந்த வேந்தர் பதவிய ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவருக்கு குடுப்பது சரியா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.